இந்த 84 லட்சம் என்ன கொஞ்சம் தூக்கிட்டான்னு இடுப்பை என்ன செய்கிறாமானே இடுப்பு கழிக்க போகிறான். இடுப்பு களி நான் கழிக்க மாட்டேன், என்ன பண்ண போகிறேன். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்டா, தயவு செய்து நான் முழுப்பேரையும் அனுப்பி வச்சுருக்கேன், அது 100 தூரம் பார்க்கணும். நோட்ஸு மடுங்க, அதில் இந்த மாணவரை கொடுக்கணும். அவர்கிட்ட உங்களோட இமெயில் என்கிட்ட இல்லை, வாட்ஸ்அப்பு நம்பரும் அனுப்பி கொடுங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க ப்ளீஸ். எனக்கு காலங்காலத்து 4 மணி அதான் கேட்டு விடுந்தேன். இப்போவும் இங்கே வரும்போது முழுவதும் கேட்டு தான் வந்தேன். அப்படி சொல்கிறேன், அந்த டொப்பமின் நல்லா இருக்கு எனக்கு. இல்லை நீ இந்த சின்ன சாதாரண விஷயத்தில் சந்தோஷம். அல்ப சுக்கி என் ஃப்ரெண்டு திட்டுவான். இல்லை அல்ப சுக்கி என்ன சின்ன போதும் என்ற மனைவி எவன் செய்யுமா இருந்த நோட்டி இப்போ உன்னோட என்னையா இருக்குது போதும்னு சொல்கிறதுக்கு. இல்லை நோ 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 இப்போ இருக்கிறதில்ல. இப்போ பாருங்க, திப்புக்கான பிரார்த்தனை அவங்களும் பண்ண நானும் பண்ண போகிறோம். நாங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், கெஸ்ட் ரூம் ஒன்று கட்டி அம்மாக்காக தான் கட்டினேன், ஞாபகம் இருக்கோம் சுதா. அதுதான் அவ. இப்போ அது காணாது, இன்னொன்று வேணும், அதுக்கு வருமானமும் வரும், எங்களுக்கு வரும். அதுக்கு நாங்கள் பூஜை செய்தோம் இன்னொரு கெஸ்ட் ரூம் ஒன்று. இல்லை அது நடந்ததுடா. இப்போ நான் அந்த கீழே இருக்கிற ஆசிரம் திடீரென்னு 3.5 லட்சமோ இது அதுக்கு எஸ்டிமேட், ஒரு 1.5 இதை முடிஞ்சு பணம் இல்லை வேறு அப்படி என்னண்டு போயிட்டு எனக்கு ஒன்றும் தெரியல. என்னடா அது ஒன்று முன்னுக்கு போகிறது தெரியும், எல்லாம் கொடுத்தாகணும். அந்த கிராமத்தில் வந்து அம்மா வந்து என்ன முழிச்சுறீங்கன்னு கேட்டான். இல்லை அவரே கேட்டான், என்ன பில்டிங் நின்று போச்சு. நான் சொன்னேன், ஆஹா இது தப்போவன் அத்துற மாலிக்கண்டா பாஸு அம்மா குஞ்சாபுரி அம்மா, நீ அங்கே போய் தேங்காய் கொடுத்துட்டு வந்தியா நாரியதியா, அங்கே தேங்காய் அப்படியே உடைக்க விட்டான், அப்படி ஒன்று கொடுப்பான். நீதியா பாகோ உடனே போய் அம்மாட்ட இல்லை மன்னிப்பு கேட்டுட்டு தேங்காய் அம்மான்னு சொல்லிட்டு வா. நான் வந்து கொண்டிருக்கிற ஒரு ஃபோன் வந்தது, ஒரு டிராஃப்ட் வந்திருக்கு 2.5 லட்சம். என்ன அப்போ இது அது முடிஞ்சு அந்த காரியம். அப்போ 2ஆம் தரம் இந்த கெஸ்ட் ரூம் கட்டணும். என்னோட 50,000 ரூபா என் அக்கௌண்ட்டில் இருக்குது. ஆனால் அதில் எஸ்டிமேட் 12 லட்சமோ 14 லட்சம். அப்போ லோஜரியில் வந்திருந்தாங்க. அப்போ குருக்கள் நல்ல மணியன் அதுக்கு வந்து பூமி பூஜை செய்யுங்கோ. அது சாமிஜி எனக்கு தெரியும் கூட அக்கௌண்ட்டில் இதை கட்டுறதுக்குரிய பணம் இல்லை. அதில் அது அம்மா அங்கே இருக்கிறார், எங்கள் குஞ்சாபுரி அம்மா அங்கே இருந்து அம்மா பார்த்து கொண்டிருக்காள், நீங்கள் தொடங்க. சரியா 3 மாதம் 14 லட்சம். அந்த இதுக்குரிய மாதிரி அழகான ஃப்ரிட்ஜ், அந்த ஃப்ரிட்ஜும் அப்படி அதுக்குரிய எல்லாம் எவ்ரி திங் என்ன சொல்கிறீங்க. ஸோ வாழ்க்கையில் வெற்றி வருது 2 வேணும். உண்டோ சுயமுயற்சி த ஹையஸ்ட், இறைவென்ற கருணையும் ஹையஸ்ட். அது 2 நீ லாயக்கண்டி என்ன தகுதி இருக்கணும் இவனுக்கோ. ஐ நாட் குவாலிஃபைடு. ஹலோ அது சொல்கிற ஒரு முட்டாளையும் சொல்லலாம், ஒரு சோம்பரையும் சொல்லலாம், ஒரு கவாடையும் சொல்லலாம், ஆனால் வீரன் சொல்ல மாட்டேன். ஐ வில் see to it. இந்தியாவில் அது சொல்கிறது பரம்பீர சக்கரா அப்படி ஒரு பதக்கம். அதை பற்றி எடுத்துக்கணும்னா எனக்கு அழுகலையாக வரும். பார்த்தா 19 ஒரு வீரன் இல்லை, அவன் போய்கொண்டிருக்கான், எல்லாம் மற்றவங்களாம் போகிறாங்க, ஒரே ஒரு டேங்க்கு இல்லை, அவன் அதை வச்சு தான் இது ஒன்றும் முடிச்சுட்டே போய் வெண்டுட்டான். ஆனால் உடம்பெல்லாம் சிலுக்குது. யோசிச்சு பாருங்க, இதை சொல்ல வீர சொர்க்கம்னு சொல்கிறது. அந்த உயிர் அந்த உயிருக்கு எவ்வளோ உயர்த்தியான அடுத்த பிறகு கிடைக்கும் தெரியுமா உங்களுக்கு. நீ ஏன் இதை விடு, குப்பை என்னது நீ விடாட்டியும் அது உன்னை விட வைக்கும், உன்னை உதைக்கும் ஒரு நாளைக்கு. ஸோ அதை பயன்படுத்து, சோம்புறதுக்கு இல்லை, வாழ்க்கையில் குறிக்கோளை அடைவதற்கு. எஸ் இந்த உடம்பு மனது புத்தி ஆசை, நான் திரும்ப சொல்கிறேன், ஆசைப்படுங்க எல்லோரும். ஆசை இருந்தால் தானே கொண்டு விடுவா இல்லை. ஆனால் எத்தனை பல்ப் வரைச்சது, ஆயிரக்கணக்கான தாமஸ் ஆல்வா எடிசன் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பல்பு செய்தா நல்ல பேரில். அவனோட வேலை செஞ்ச ஒரு 24 வயது அப்படி ஒரு பையன்
சார் நான் போயிட்டு வரப்போகிறேன், இது ஒன்று நடக்காது. அது நான் கொஞ்சம் நில்லு. அவன் தீர்மானிச்சிட்டான், நீ போகிறீங்களா போ, ஆனால் கொஞ்சம் நில்லு. நான் என்ன இந்த பல்பை கண்டுபிடிக்கிறது கிட்டடியிலே போகொண்டிருக்கேன். அவன் நான் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் எவ்வளோ ஆயிஞ்சு முடியலைண்டா. இல்லைப்பா, இந்த 1000 மெத்தட்டில் இந்த பல்பை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நான் கண்டுட்டேன். அப்போ அடுத்தது என்னது, கண்டுபிடிக்க முடியும்ன்றது அதை நோக்கி போய்க்கணும். கைதடுங்க எல்லாரும். இன்னும் கட்டு பாருங்க அந்த கிழவனுக்கு. ஐயா எஸ், ஏனெண்டா இந்த 84 லட்சம் பிறவிலே நீ பரிணாமம் என்று சொன்னால் நீ இருந்துட்டே வந்தாய். அப்போ இதில் இருந்து அடுத்த முயற்சி. நான் சொன்ன போன ஒரு இந்தியாவில் இருந்தேன்னு சொல்லி சந்தேகமே இல்லை. எஸ், அப்போ என்ன அர்த்தம், நீ இந்த முயற்சியை ஒழுங்கா என்ன டிசைபிள் சிஷ்யா இல்லை, அது யார் குரு அதை பேச்சு இல்லை. அதான் ஜோக்கு கவனம் கேட்கணும். இந்த உலகத்தில் குருமா நிறைய இருக்கிறாங்க, அது நோ சிஷ்யா. சுவாமி சிவானந்தர் வார்த்தை இது. ஏனெண்டா அவங்க கொடுக்க தயாராக இருக்காங்க தங்களோட வாழ்க்கை வேந்து. ஆனால் வேண்டுறதுக்கு கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை மூடிக்கொண்டேன். அப்போ நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் நீ தயாராக இல்லையா சிஷ்யா? எல்லா துறையிலையும் தான் பாருங்க. அந்த கதை தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு அவன் கீழே சிஷ்யனாக தான் இருந்தது, ஆனால் அவன் தகுதி இல்லை. ஆனால் குருநா என்ன கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, அவன் போயிருந்தான், ஆனால் குருநாதர் விடலை. அப்படித்தான் எல்லாரும் இந்த டாக்டர்ஸ் நான் பாருங்கள் அதை இருப்பாங்க. அவங்களுக்கு சர்ஜன் அவங்களுக்கு கீழே வேலையை சொல்கிறான், நாட் லைக் தட். ஸோ எல்லா துறையிலையும் தேர் இஸ் டிசிப்ளின், தேர் ஆர் டிசைபிள்ஸ். ஸோ இங்கேயும் தேர் ஆர் டிசிப்ளின், தேர் ஆர் டிசைபிள்ஸ். மேபி தேர் இஸ் டிசைபிள். தத்பரன் டி ஹியர் மீ? நான் தான் அவட்ட கேட்டுட்டு எழுதிப்புறான்னு சொன்னேன் அவட்ட, சுகந்தி அம்மாட்ட, ப்ளீஸ் டெல். அந்த தாயார் அன்பானந்த சரஸ்வதி மாதாஜி அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணேன். நானே கூட சொன்னேன், ஏனெண்டா இந்த மனித மனம் இருக்கே, அது ஒரு மனிதனை நாங்கள்லாம் மனிதனை கும்பிட்றல. ஏய் குருவடிவாகி வந்து திருவருட்பயன் எல்லா ஞானங்களையும் இருக்குது. நீ கும்பிட்ட தெய்வம் ஏண்டா, நீ அவர் 6 முகமும் 12 கையும் பண்ண என்ன மேக்கப் பண்ணி வந்தியான்னு கேட்பேன். எஸ், ஆனவடியா மனித இன்னும் உயர்த்துறது அவர் மனிதனாக வந்து, ஆனால் அவனுக்கு வேறு வழியே இல்லை. சிக்கலியே. ஸோ நோ பேர்டன், நோ டிப்ரெஷன், ஐ ஒன்லி வர்ஷிப். நோ நோ சொல்லுவாங்க என்னது, நெஞ்சு பொறுக்குதில்லையே, நெஞ்சு பொறுக்குதில்லையே, இந்த நிலை கெட்ட மனிதரை நினைந்து விட்டால் நெஞ்சும் நெஞ்சு பொறுக்குதில். ஆனானப்படுற மகான்ற வார்த்தை ஐயா, நான் எல்லாரும் பார்த்துருக்கேன். எத்தனையோ சிஷ்யமார இந்த குருநாதர் ஜஸ்ட் நோ கேன்சர் வந்து செத்தாங்க, அவர் கண் கலைஞர் நான் பார்த்தேன். குருநாதர் நம்ம என்ன பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல், இந்த பிள்ளை எனக்கு நான் டிசைட் பண்ண சொல்கிறேன். அவனுக்கு அவங்களோட பெருமை எனக்கு தெரியாது. ஸோ வாழ்ந்தாயிட்டு 84 லட்சம் பிறவியில் நீ ஒன்று குழந்தடிக்கலை. இப்போ வேக்காப், கண்ணை முழியுங்கோ, உள்ள காலத்தை சரியான முறை பயன்படுத்தி எந்த குறிக்கோளாக இருக்கலாம். அதான் நான் சொல்கிறேன். நான் ஐன்ஸ்டீன்லேருந்து இல்லை அப்துல் கலாம் வரையும் சொன்னேன். நான் அவங்க ஆத்மீக கடவுளை தேடியோ ஆத்மனை தேடியோ போகவில்லை. ஆனால் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள். இப்போ பாரு, இந்தியா வல்லரசாக இருக்கிற காரணமே இந்த அப்துல் கலாம் வர்ற கண்டுபிடிப்பு தெரியுமா உங்களுக்கு? இப்போவும் சொல்லி கொண்டிருக்கான் ஒரு மனுஷன். ஸோ உனக்கு இந்த குறிக்கோளில் ஒற்று குறிக்கோள், இந்த குறிக்கோளாக இருந்தாலும் சரி, அது நல்லா தான் இருக்கும். ஆல்ரெடி டாப் அடைந்த பிறகு இந்த குறிக்கோளுக்கு நீ வருவாய். எது வாட்ஸ் நெக்ஸ்ட்? எஸ், இப்போ இந்தியா நான் இந்த ஆசிரமத்தில் அந்த சொல்கிற மெரின், அவங்களோட அமெரிக்காவில் அந்த டாப் மிலிட்ரியாக்கில் மெரின் என்று சொல்கிறேன். அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறவர் சுரவியாக இருக்காருங்க. நான் நம்ம நண்பர், நான் கேட்டேன், அவர் கண்கெல்லாம் இங்கே அவருக்கு அப்போ எவ்வளோ பேரும் முடிச்சிருக்காரு. ஆனால் இப்போ என்ன, ஸோ அந்த டாப் முடிஞ்சுது. பட் நெக்ஸ்ட் நிச்சயமாக ஆத்ம ஞானமோ இறைவனை அடைகிறதோ நமக்கு வரும். ஆனால் அதே நீ ஒழுங்காக செய்யலைண்டா இது வராது. நம்ம கிளியர்? நோ, சாதாரண வாழ்க்கையில்
அதை அடைஞ்ச ஒரு வெற்றியாளனாக இல்லாமல் இருந்தால் இந்த அதி உயர்ந்த வெற்றியை நீ எப்படி அடைய போகிறாய்? சோம்பேறி. எஸ் எஸ் ஆகவே இந்த உடம்பெல்லாம் நீங்கள் இல்லை. இது 60, 70, 35, 40 இருக்கணும் எல்லாம். இது உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உபகரணம். அது எனக்கு வயது போச்சுன்னு சொல்லாது. உனக்கு வயது போகல, நீ என்றன்னு 16 தான் இருக்கு, உன்னோட உயிரே 16. ஆனால் உடம்பு போகுது. ஆனால் இதே உடம்பை நீ சரியான முறையில் பயன்படுத்தினா இந்த உள்ளுக்கு இருக்க 16 என்றென்று 16 நீ ஆத்மஞானம் அடைய வாழ்க்கை வரை. ஆகவே நீ ஒரு குறிக்கோள் எடுங்கோ, பல்ல கடிச்சிட்டு அதை நோக்கி போய் கொண்டே இருங்கோ. ஏன்னா sacrifice anything and everything. Am I clear? I did. நான் சொல்கிறத செய்தார் 21 வயதில் இல்லை. எல்லாம் திறந்து அதான் ஒருவன் துணிந்து தியாகம் செய்தால் உலகுக்கு அதுதான் சுபதினம், விஸ்வதினம். அந்த உடலாம் சிலுக்குது. இந்த சூன்யமான சொல்லக்குள்ள இஸ் a big lady இல்லை. அவள் சொன்னா சொல்லுங்க உங்களுக்கு. அந்த தாயார் எங்கே நிற்கிறீங்க அக்கா? அந்நேரம் அக்கா சரியான இருக்கும்போது அக்கா எங்கே நிற்கிறீங்க? நான் பிள்ளையார் கழுதாவளை பிள்ளையார் பின்ன இந்த ஜவம் பண்ணி கொண்டிருக்கேன் சாமி. அப்புறமேட்டா அங்கே திருக்கோயில் அது பின்ன நான் காட்டினேன். அவங்க மரத்துக்களை ஜவம் பண்ணிக்கோ, எங்கே கேட்டாலும் எங்கே ஜவம் பண்ணிக்கொண்டு பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு கும்பிட்டு கொண்டு இருக்கேன்னு சொல்லுவாள். அவருக்கு தான் கிடைத்தது. ஏன் அவட குறிக்கோளுக்குள்ளேயே அதுக்காக சகுல் சந்நியாசமும் எடுத்தா. சாதாரண சந்நியாசம். கிரேட். ஸோ இதில் விளக்கமாக தமிழில் வீடியோவில் இருக்கவங்களுக்கெல்லாம் அனுப்பியிருக்கேன். 100 தரம் பார்த்து நோட்ஸ் எடுங்கோ, பல்ல கடிச்சு அதன்படி நடங்கும். சரியா? நன்றி கடன் நம்ம பார்வதி கட்டி. சரி, அதே நோடி வா கௌசல்யா எழும்பு.